அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தையும் அவர் ஜெயித்து, மரணத்தின் கூரை ஜெயித்து அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தனாலே ஒரு மிக பெரிதான நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நாம் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாள் நித்திரை விட்டு எழுந்திருக்கும் நாள் வரும். எப்பொழுது என்றால், கடைசி எக்காலம் துணிக்கும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஆகாயத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வருவார். முதலாவது கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசித்த வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒருவேளை நாம் அன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் நாமும் கூட மறுரூபமாக்கப்பட்டு ஒரு க்ஷணத்திலே நாமும் கூட அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ளும்படியாக நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவதாக கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இப்ப அதனாலதான் அவர்கள் நித்திரை அடைந்திருக்க, நித்திரையில இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள் அல்லவா? அதுதான் நம்பிக்கை. அப்படியாக மரியக்கா அவர்களும் நித்திரையில இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வரும், அப்ப அந்த நித்திரை விட்டு எழுந்திருக்கும் நேரம் வரும். அவர்கள் எழுந்திருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்படுவார்கள். பிறகு உயிரோடு ஒருவேளை அன்றைக்கு நாம் இருந்தால் நாமும் கூட அவரோடு கூட சேர்ந்து கொண்டு சதா காலமும் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் யாருக்கு என்றால், யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரோமர் 10:9 படி இருதயத்தில் விசுவசித்து வாயினால் அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிடும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு இப்பேற்பட்டதான நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பேசுகிற எனக்கும் இந்த நம்பிக்கை உண்டு, இங்க இருக்கிற தேவ ஜனங்களுக்கும் இப்பேற்பட்ட நம்பிக்கை உண்டு. இங்க யாருக்கெல்லாம் இப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லையோ, மரணத்தை குறித்துதான நம்பிக்கை இல்லையோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. என்ன தீர்மானம்னா, ஒருவேளை நானும் கூட ஒரு நாள் எப்பொழுதாவது ஒரு நாள் கண்ணை மூடிதான் ஆக வேண்டும். ஆனால் கண்களை மூடினால் அது நித்திரையாக இருக்குமா அல்லது மரணமாக இருக்குமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியம். ஒருவேளை நித்திரையா இருந்தால், கிறிஸ்துக்குள் நாம் நித்திரை அடைந்தால் மறுபடியும் எழுந்திருப்போம். இது விலையேற பெற்ற நம்பிக்கை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நம்பிக்கை. அதனால குடும்பத்தாருக்கும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அம்மா இப்போ நித்திரையில இருக்கிறாங்க, ஒரு நாள் எழுந்திருப்பாங்க, ஆண்டவரோடு கூட வருவாங்க, நாமும் கூட எதிர்கொண்டு ஆண்டவரோடு கூட சேர்ந்து சதா காலமும் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிதான பாக்கியம் பெற்ற ஜனங்களாக நாம் இருக்க போகிறோம். அதனால இன்னொரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷத்துல 22வது அதிகாரம்